நண்பா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஏர்னிங் வெப்சைட், ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் பேமெண்ட்டு எனக்கு பக்காவாக சென்ட் பண்ணி விட்டாங்க. அதுவும் இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா ஏர்ன் பண்ண முடியும்னா 30 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. பெர் டேக்கு 30 ருபீஸ். ஒரு நாளைக்கு 30 ரூபா. நீங்கள் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா மினிமம் ரீடிங் கிடச்சிரும். பேமெண்ட்டு சென்ட் பண்ணி விட்டாங்க எனக்கு. ஸோ நான் என்னோடய வெப்சைட்லேயும் சரி, எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த மெசேஜும் சரி, லைவாக அவங்கள்ட்ட ஷோ பண்ணுறேன். எந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே இல்லை, ஓகேவா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க நண்பா. நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க, மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டே இருக்கும். ஸோ ட்ரஸ்டடாக இருக்கும். என்றைக்குமே ப்ரூவோட எல்லாமே எடுத்து தான் வரும், ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் என்னோட ப்ரூஃப் காமிச்சிட்டு அப்படியெல்லாம் சொல்லித்தரேன், சரியா நண்பா? ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஃபார்ச்சூன் சென்டர் அப்படிங்கிறத நேமு. பட் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துறேன், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 10 ரூபா இருக்கா? ஸோ வித்ட்ரால் பேலன்ஸ் இது வந்து நான் வித்ட்ரா எடுத்தது. இப்போ வித்ட்ரா ரெக்கார்டு போகிறேன். இங்கே பாருங்கள், அப்ரூவ் 95 ருபீஸ், ஓகேவா? 3 நாள் ஒர்க் பண்ணேன். 115 ரூபா சம்திங் இருந்தது. 5% டேக்ஸ் பிடிச்சிட்டு 95 ரூபா சென்ட் பண்ணி விட்டாங்க. கரெக்டாக சென்ட் பண்ணி விட்டாங்க 95 ரூபா, ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய இது, ஓகேவா? அந்த வெப்சைட் இதுதான். நான் வித்ட்ரா ரெக்கார்டு காமிச்சிட்டேன். இப்போ அப்படியே என்னோடய எஸ்எம்எஸ் மெசேஜிங் ஆப் ஓப்பன் பண்ணி பேங்க்லேருந்து அந்த மெசேஜ் காமிச்சிருது, ஓகே நண்பா? நம்ம லைவாக தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய மெசேஜ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நண்பா. கனரா பேங்க் அண்ட் அமௌண்ட் ஆஃப் 595 ருபீஸ் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ நான் கனரா பேங்க் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், 11/1/2021, ஓகேவா? ஸோ 95 ரூபா சென்ட் பண்ணி விட்டாங்க என்னோடய கனரா பேங்கில். உங்களுக்கு பாருங்கள், நான் லைவாக தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது என்னோடய மெசேஜிங்க, என்னோடய ஃபோனில் உள்ள அந்த மெசேஜ் தான், ஓகேவா? ஸோ பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஒரு நாளைக்கு 30 ரூபா. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்ருக்கேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. வாங்க இப்போ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. இப்போ அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதை பொறுமையாக பார்த்துட்டு ஏர்ன் பண்ணுறது சொல்லித்தரேன், ஓகே நண்பா? நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு மேலே ஃபோனு கேட்டிருக்கா, அங்கே உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சம் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் சேர்ந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை ரிட்டன் கன்ஃபர்மிங் இடத்துல அதை அப்படியே பார்த்து போட்டுக்கோங்க, ஓகே நண்பா? ஸோ பே பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வித்ட்ரா பண்ணும்போது ஒரு நம்பர் கேட்கும் பாஸ்வேர்டா, ஓகேவா? அந்த நம்பர் போட்டால் தான் உங்கள் மணியை வித்ட்ரா பண்ண விடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 டிஜிட் இல்லைனா ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து நீங்களே செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? பே பாஸ்வேர்ட் போட்டுட்டு அங்கே கன்ஃபர்ம்ங்கிறத போட்டுக்கோங்க. அப்புறம் சென்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி எஸ்எம்எஸ்ஸாக வரும், ஓகேவா நண்பா? ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்துட்டு போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நம்பரும் இந்த லாகின் பாஸ்வேர்டை வச்சு உங்களை லாகின் பேஜுக்கு அதுவே கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போய் நீங்கள் லாகின் பண்ணி வெப்சைட்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு, ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிள் தான். நீங்கள் இந்த இடத்துல ஹோம் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நிறைய பேர் இன்னும் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நானும் ஒருத்தர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன். இது வந்து ஆர்டினரி மெம்பர் நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறோம். அதுக்கு 3 டாஸ்க்கும், விஐபி 1 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா 4 டாஸ்க்கும், விஐபி 5 வரை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 டாஸ்க் வரை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 டாஸ்க்னால் ஐயாப்பா அது என்ன ஆச்சு, ஓகேன்பா? நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ நான் வந்து ஆர்டினரி மெம்பர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஆர்டினரி மெம்பர். ஸோ இது மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான். ஒரு நாளைக்கு 3 டாஸ்க்கு. ஸோ இது மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க, ஓகே நண்பா? ஸோ ரிசீவிங் அப்படிங்கிற கிளிக் பண்ணி அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும், ஓகே நண்பா? இந்த இடத்துல மை மிஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இன் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான், சேம் தான் நண்பா. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜம்ப் அப்படின்னு கொடுக்கணும். ஜம்ப் அப்படின்னு கொடுத்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஜம்ப் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் கூப்பிட்டு போகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன திரும்ப நண்பா பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, ஓகே நண்பா? அப்புறம் வேணால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு சப்மிட்டுங்கிற இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஓகே நண்பா? ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லுவோம். கரெக்டாக இந்த லிங்க்குக்கு உண்டான சேனலை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற டாஸ்க் இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்கே திரும்ப நண்பா இருக்கும், மை மிஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இன் ப்ராக்ரஸ் இருக்கும். அப்புறம்
வெயிட்டுங்கிற இடத்துல இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டுங்கிற இடத்துல போயிடும். ஓகே நண்பா, இந்த பாருங்க நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு. ஒரு டாஸ்க்குக்கு 10 ரூபா வருதும், 3 டாஸ்க்குக்கு 30 ரூபா தருவாங்க. ரொம்ப ஒரு பேமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பேமெண்ட் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரூஃப் காமிச்ச மாதிரி தான். ஆனால் பாருங்கள், மை வாலெட்டில் போயிட்டு ரீசார்ஜ் எதுவும் பண்ணல, வித்ரா ரெக்கார்டை பாருங்கள், 95 ருபீஸ் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள், வித்ரா பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வேணும்னா நீங்கள் காசு கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மை பேங்க் வேலெட் அப்படிங்கிறத போயிட்டு உங்களோட பேங்க் கார்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே நண்பா. ஸோ பேங்க் கார்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பேங்க் கார்டு நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா கார்டு நம்பர் போட்டக்கூடாது, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த அக்கௌண்ட் நம்பர் யாரோட பேரில் இருக்குது அது, அப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேவா. ஸோ நல்ல பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ மறக்காமல் யாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். இது ஒரு ஒர்க்கே இல்லை. சரி ஓகேவா. ஸோ 4 நாள் ஒர்க் பண்ணி போகிறீங்க, 100 ரூபா எடுக்க போகிறீங்க. செம்மையாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. நீங்களும் நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ண எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ 24 ஹவர்ஸ்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு 18 ஹவர்ஸில் சென்ட் பண்ணி விட்டாங்க பேமெண்ட்டை. ஸோ அதனால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.